ஒன்னு தெரியுமா? நான் ஆச்சரியப்படுற விஷயம் ஒண்ணு இருக்கு. அவன் உன்னோட பையனா? அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கானே அவன்? இல்ல, கிடையாது. என்ன முட்டாளாக்க முடியாது. அந்த பையன் உடம்புல சயான் ரத்தம் இருக்கு. அதை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் வாழ நான் பாத்துட்டேன். சரி, பாத்துக்க. அதனால இப்ப என்ன? எனக்கு நீ ஒரு காரணம் சொல்லணும். உன் பையனுக்கு எது சிறந்ததுன்னு உனக்கு தெரியல. அதனால நான் அவனை கூட்டிட்டு போயிடுவானு நீ பயப்படுற. அங்கே நில்லு. என் பையன் கிட்ட நெருங்காத. நான் உன்னை எச்சரிக்கிறேன். எங்க ஓட? நான் சொன்ன மாதிரியே உன் பையனை கூட்டிட்டு போறேன் கேக்குறான். அவனை நீ உயிரோட பாக்கணும்னா உன் பெரிய சகோதரன் சொல்றத நீ கேட்கணும். நாமெல்லாம் ஒரு குடும்பம். அதனால நான் சொன்னதை பத்தி யோசிக்க உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன். முடிவு உன்னோடது. ஆனா உன் பையனுக்காக நீ என் கூட வந்து சேருவன்னு நம்புறேன். இருந்தாலும் உன்னோட விசுவாசத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள நீ 100 மனிதர்களை கொல்லணும். உனக்கு அது பிடிச்சிருந்தா இன்னும் அதிக பேரை கூட கொல்லு. போனவங்களை கடற்கரையில போடு. உன் பையனுக்காக நீ என்ன முடிவெடுக்க போறன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் கேக்குறான். அப்புறம் கவலைப்படாம இரு. தேவைப்படாத வரைக்கும் இவனை நான் எதுவும் செய்ய மாட்டேன். எதையாவது கவனிக்காம விட்டிருந்தா எல்லாத்தையும் மறுபடியும் சொல்றேன். உனக்கு உன் பையன் வேணும்னா 24 மணி நேரத்துக்குள்ள நான் இங்க வர்றதுக்குள்ள 100 மனிதர்களை கொண்டு பணத்தை இங்க கொண்டு வா. அத நீ செஞ்சிட்டா திரும்பவும் நம்மளுடைய இனத்துக்குள்ள வந்து நீ சேர்ந்துடலாம். அப்படி இல்ல, நான் திரும்பி வரும்போது இறந்த மனிதர்களை இங்க பாக்கலன்னா உன் பையனை நான் கொன்னுருவேன். நீ ஒரு கோழை.